திருப்பதி போனோமா, ஈஸியாக 1 மணி நேரத்தில் சாமியை பார்க்கணுமா, அப்போ இந்த வீடியோ பாருங்கள். நான் எப்படி போகணுன்னு சொல்கிறேன். நான் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கள் வீட்டாண்டேருந்து திருவான்மூர் ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். 5:15க்கு சென்ட்ரல்லேருந்து நமக்கு ட்ரெயின் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் பஸ்ஸில் ஏறி திருவான்மூர் போயிட்டு திருவான்மூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி போனேன். ஆனால் போனாலும் என்னால் அந்த ட்ரெயின் பிடிக்க முடியல. ஏன்னா நான் இந்த ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது கீழே வீழ்ந்துட்டேன், கால் பெனஞ்சி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 10 நிமிஷம் அதிகமாக தான் ட்ரெயின் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மெட்ரோவில் கோயம்பேடு பஸ் ஏறி பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தது. திருப்பதி கரெக்டாக 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க எனக்கு கோயம்பேடுலேருந்து திருப்பதி திருப்பதி போகிறதுக்கு. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் இருக்குது. அங்கே இந்த மாதிரி டோக்கன் தராங்க. நம்ம ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆதார் கார்டு என்ட்ரி போட்டு இந்த மாதிரி நமக்கு எத்தனை மணிக்கு சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் தராங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி மறுபடியும் மேல் திருப்பதிக்கு போனேன். அங்கே கூட்டமே இல்லைங்க. நாங்கள் பார்க்குற அன்றைக்கி சுத்தமாக கூட்டமே இல்லை. 1 ஹவரில் கரெக்டாக சாமியை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மொட்டையை போட்டுட்டு ஏன்னா வேண்டுதல் இருந்தது, சரின்ட்டு மொட்டை அடிக்கலாம் சொல்லிட்டு மொட்டையும் அடிச்சுட்டு சாமி பார்க்கறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பித்து ஒரு பாதி தூரத்துலேருந்து ஒரு 2 and 3 கிலோமீட்டர்லேயே நமக்கு டோக்கன் இருக்கிறவங்களுக்கு வேறு வழியில் வர்றாங்க. ஃப்ரீ தர்ஷனன்ற போது அது வேறு வழியில் வர்றாங்க. நீங்கள் எல்லாருமே சரிங்க, எப்போ போனாலும் திருப்பதியில் திருப்பதியில் 3 இடத்துல டோக்கன் தராங்க, ஃப்ரீ டோக்கன். அது நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பிரகாரம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் சாமி பார்க்க மேலே போனால் போதும். அது வரைக்கும் நம்ம வெளியே கூட எங்கன்னா சாமிங்கள்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு தாராளமாக போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நானும் 1 ஹவர்லேயே சாமியை பார்த்துட்டு கீழே ஆண்டாள் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே ஆண்டாள் அம்மாவை பார்க்க தாங்க முடியல, ரொம்ப கூட்டங்க அங்கே தான். சரி, நான் அதுக்கப்புறம் அங்கேயே ரொம்ப நேரம் லைனில் நின்று அவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அந்த அம்மாவை. அதனால் அன்றைக்கி பார்த்தே ஆகணுன்றதுக்காக ரொம்ப நேரம் லைனில் நின்று அந்த சாமியும் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி